அன்பார்ந்த சகோதரர்களே, உஸ்மான் அலி அல்லாஹ் அவர்கள் மீது ஒன்றன் பின் ஒன்றாக முன்வைக்கப்பட்ட எல்லா குற்றச்சாட்டுகளும் புஸ்வனமாகி போனதற்கு பின்னால் அது சமூகத்தில் பெரிய ஒரு பாதிப்பை உருவாக்கவில்லை, தாக்கத்தை கொண்டு வரவில்லை என்ற நிலை வந்தபோது உஸ்மான் அலிலாவுக்கு எதிராக கிளர்ச்சியை உண்டு பண்ண வேண்டும் என்று இப்னு சபாவுடைய தலைமையில் கூடிய அந்த வம்பர்கள், அந்த குழுவினர்கள், அந்த கிளர்ச்சியாளர்கள், அந்த பயங்கரவாதிகள் அவங்க வேறொரு திட்டத்துக்கு அதுக்கு பிறகு வந்தார்கள். நாம் ஒன்றை பின் ஒன்றா எடுத்து வச்சோம். அது சமூகத்தில் பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தல. எனவே இதுக்கு ஒரு முடிவு காண வேண்டும் என்று அவங்க எல்லாரும் முடிவு செய்கிறாங்க. அப்போ எகிப்திலிருந்து அவருடைய ஆதரவாளர்கள், சிரியா அந்த மற்றதுங்க கூஃபாவிலிருந்து அவருடைய ஆதரவாளர்களை திரட்டி கொண்டு இப்போ மதீனா நோக்கி இந்த கிளர்ச்சி கூட்டம், பயங்கரவாத கூட்டம் மதீனா நோக்கி வருகிறது. வந்தவர்கள் உஸ்மான் அலி அல்லாஹு அன்ஹு அவர்களை சந்தித்து சில பேச்சுவார்த்தைகளை பேசுகிறார். இப்போ வேறொரு அரசியல் ரீதியான ஒரு கலகத்தை உண்டு பண்ண பார்க்குறாங்க. இப்போ நேரடியாகவே அரசியல் ரீதியான ஒரு போராட்ட களத்தை உருவாக்கி ஒரு முடிவு கண்டே ஆகணும் என்ற முடிவில் தான் இப்போ வர்றாங்க. வந்தவங்க உஸ்மான் அலி அல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திப்பதற்காக வருகிறார்கள். அப்போ அலி அலி அல்லாஹு அன்ஹு அவர்களை தான் உஸ்மான் அலி அனுப்பி வைக்கிறாங்க. நீங்கள் போய் பாருங்க, பேசுங்க, என்ன நடப்புகள் கேளுங்க, இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் என்ன என்று பாருங்கன்னு சொல்லி அலி அலி அல்லாஹ் கூட இன்னும் சிலரை அனுப்பி வைக்கிறார்கள். இப்போ அவங்க பேச்சுவார்த்தையில் ஒரு முடிவுக்கு வர்றாங்க. என்னென்றா, உஸ்மான் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் சில பேரை நாடு கடத்தினார்கள். அப்போ அவங்க மீது உள்ள குற்றச்சாட்டின் காரணமாக பதவியிலேருந்து விலக்கினார்கள். இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க எல்லாத்தையும் மறுபடியும் அந்தந்த இடங்களுக்கு வரணும், அவங்களெல்லாம் மறுபடியும் அந்தந்த பதவிகளில் அமர்த்தணும். அதே நேரம் சில பேர் இப்போ பதவியில் இருக்கிறாங்க, அந்த கவர்னர்கள் அதை நீக்கணும். நாங்கள் சொல்ற ஆட்களை நீங்கள் கவர்னர் பதவிக்கு நியமிக்கணும் என்பதுதான் இவர்களுடைய கோரிக்கையாக இருந்தது. அப்போ இந்த கோரிக்கை பார்க்குற போதே தெரியுது இவங்க ஒரு நல்ல நோக்கத்தோட வரல. இப்போ ஏற்கனவே அவங்க குற்றச்சாட்டுகள் சுமத்தினதுக்கு மாற்றமான தலைக்கீழான ஒரு குற்றச்சாட்டு தான் இது. ஏற்கனவே ஒவ்வொரு குற்றச்சாட்டை சொல்லி கொண்டு அதை செய்யல இதை செய்யலைன்னு சொன்னாங்க. இப்போ செஞ்சதையும் கூட மறுபடியும் இவங்க வேறொரு ஏங்கல், அதை வேறொரு முறையில் இது உஸ்மான் அலி அல்லாஹ் மீது ஒரு குழப்பத்தை உண்டு பண்ண வர்றாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், பலம் உள்ளவர்கள் அமானத்துக்கு உரியவர்களாக நியமிக்கணும். யாரை நீங்கள் பொறுப்பில் நியமிக்கிறீங்களோ அவங்க நல்லவங்களா மட்டும் இருந்தால் சரி வராது, அவங்களுக்கு ஒரு பலம் ஒன்று வேணும், அப்படிப்பட்டவங்களை நியமிங்கன்றாங்க. அப்போ நியமிக்கப்பட்டவங்க யாரு? சஹாபாக்கள். அப்போ இவங்க எப்படி இந்த நிலைமையை உருவாக்குறாங்கன்னா, அவங்க எல்லாம் நல்லது இல்லை, அவங்கெல்லாம் நல்லவங்க இல்லை, அவங்கெல்லாம் நீக்குங்க அப்படின்ற மாதிரி கொண்டு வர. இது முதலாவது. இரண்டாவதாக சொன்னாங்க, பசராவுடைய நீங்கள் கவர்னரை நியமிச்சிங்க, அவரில் அப்துல்லா இப்னு ஆமிர் அவர்களை நீங்கள் பசராவுக்கு கவர்னராக நியமிக்கணும். அதே போல் கூஃபாவுக்கு அபு மூசா ரலியல்லாஹு அவர்களை நீங்கள் நியமிக்கணும். அடுத்து எகிப்துக்கு முகமது பின் அபு பக்கர் அவரை நீங்கள் ஆளுநராக நியமிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறாங்க. இப்போ இவங்களோட நோக்கம் என்னன்னா, நாங்கள் சொல்றவங்க நீங்க பதவியில் அமர்த்தணும். நீங்களா விரும்பி, இப்போ நீங்க கலீஃபா, உங்களுக்கு இன்னைக்கு ஒரு மசூரா கூட்டம் இருக்குது, மசூரா சபை ஒன்று இருக்குது, மந்திரி ஆலோசனை சபையெல்லாம் இருக்குது. நீங்க எடுக்கிற முடிவு இல்லை, இப்போ நாங்கள் எடுக்கிற முடிவு, நீங்க இவங்களை நீக்குங்க, இவங்கள கொண்டு வாங்க அப்படி என்ற அடிப்படையில் இவங்க இந்த பேச்சுவார்த்தை முடியுது. இப்போ இது உஸ்மான் அலி அல்லாஹ் அன்ஹு அவர்கள் அதையும் ஏற்றுக்கொண்டாங்க. என்ற சமூகத்தில் குழப்பம் உருவாக கூடாது என்ற நல்ல நோக்கத்தோடு அவங்க என்ன செய்தாங்கன்னா, இதெல்லாம் காரணம் காட்டி அந்தந்த பகுதிகளில் குழப்பங்கள், கிளர்ச்சி உருவாக கூடாது என்பதற்காக வேண்டி சரி இவங்களோட கோரிக்கையை முழுமையாக அவங்க ஏற்றுக்கொண்டு அந்தந்த பதவிகளில் இவங்க சொல்ற ஆட்களை நியமிக்க முடிவெடுத்தாங்க. அந்த முடிவு எடுத்ததுக்கு பின்னால் அவங்களை திருப்பி அனுப்பினாங்க. அனுப்பினதுக்கு பின்னால் கூஃபா மக்களுக்கு உஸ்மான் அலி அல்லாஹ் அவர்கள் அரசு முத்திரோட ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். இப்படிதான் இந்த பேச்சுவார்த்தை நடந்தது. எனவே இப்படிதான் இந்த இடத்துல வந்தவங்களோட நடந்த பேச்சுவார்த்தை முடிவும் இதுதான் சொல்லி ஒரு கடிதம் எழுதிவிட்டு, உங்களில் பாதிக்கப்படக்கூடிய ஒவ்வொருத்தருடைய உரிமைகளை நாங்கள் சரியாக நிறைவேற்றுவோம். எங்களை யார் சந்திக்க பேசுகிறார்களோ அவங்களோட அந்த பேச்சுவார்த்தை அவங்க சொல்லட்டும், அவங்களோட உரிமைகள் எங்கள்கிட்ட கேட்கட்டும், நாங்கள் அது முறையாக நிறைவேற்றுவோம் என்று சொல்லி ஒரு கடிதமும் கூட எழுதி கூஃபா மக்களுக்கு அவங்க அனுப்பி வச்சு நீதமான ஒரு ஹலீஃபாவாக வாழ்ந்தாங்க என்பதை நாம் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும்.